குரூப் ஸ்டேஜஸ்ல அன்பீட்டனா இந்த இந்தியன் டீம்னால சூப்பர் எயிட்லயே அவங்களோட அன்பீட்டன் ரன்னை கண்டினியூ பண்ணி T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க முடியுமா அப்படின்றது தான் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்க்கான பிரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது வரைக்கும் இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா 4 கேம்ஸ் ஆடி இருக்காங்க குரூப் ஸ்டேஜ்ல அண்ட் ஒரு கேம் பாத்தீங்கன்னா வாஷ்ட் அவுட் ஆயிருக்கு. மீதி இருக்கிற 3 கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ரிஷப் பந்த் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஒரு ஸ்டாரா திகழ்ந்திருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாரா திகழ்ந்திருக்காங்க. சோ கண்டிப்பா இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா as a whole ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். கடைசி மேட்ச்ல கூட சூரியகுமார் யாதவ் அண்ட் சிவம் துபே ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்தாங்க. ஸோ கண்டிப்பா இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நம்ம ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். நியூசிலாண்டை பாத்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜஸ்ல பீட் பண்ணி சூப்பர் எயிட்ஸ்க்கு வராங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஆப்கானிஸ்தான் மாதிரியான டீம் பாத்தீங்கன்னா நியூசிலாண்டை பீட் பண்ற அளவுக்கு திறமை இருக்குன்னா கண்டிப்பா இந்தியாவும் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கண்டிப்பா நம்ம எச்சரிக்கையாக ஆடி ஆகணும் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் இந்த சூப்பர் எயிட். விராட் கோலி இது வரைக்கும் இந்த வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தல. கண்டிப்பா சூப்பர் எயிட்ஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா விராட் கோலி இன்னுமே கீனா இருப்பாரு. அண்ட் பார்படாஸ் விக்கெட்டும் பாத்தீங்கன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைலுக்கு ரொம்பவே சூட்டடா இருக்கும். சோ கண்டிப்பா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவரோட ஒரு நல்ல நாக்கு நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் பார்படாஸ் விக்கெட்டை பத்தி நம்ம பார்த்தோம்னா பார்படாஸ் விக்கெட் பாத்தீங்கன்னா நியூயார்க் விக்கெட் மாதிரி இருக்காது, பட் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பின்னர்ஸோட ரோல் பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியலி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்விங் அண்ட் சீம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கண்டிப்பா 15 to 20 ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிக் ஸ்கோர் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல ஒரு பார் ஸ்கோராவே அமைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 160 தான். சப்போஸ் நீங்க 170 180 அடிச்சீங்கன்னா கண்டிப்பா அது வின்னிங் ஸ்கோரா அமையறதுக்கான வாய்ப்புகள் சோ ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ கண்டிப்பா டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணி 160 170 டீம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை சேஸ் டவுன் பண்ணதா பாப்பாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. ஆப்கானிஸ்தான் நமக்கு என்ன த்ரெட் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஆப்கானிஸ்தானோட ஸ்பின் யூனிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. ரஷித் கான் பாத்தீங்கன்னா பழைய மாதிரி போடுறாரு. நூர் அகமது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பவுலர் அப்படின்னு சொல்லி ஆகணும். முகமது நபி பாத்தீங்கன்னா காலங்காலமா ஆப்கானிஸ்தான் அணிக்காக ஒரு நல்ல பவுலிங் ஸ்பெல்ஸை பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா முகமது நபியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குரூஷியலா அமைவாரு. அண்ட் ஆப்கானிஸ்தான் அணியோட டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். வெதர் இட் இஸ் குர்பாஸ், இப்ராஹிம் ஜத்ரான் அண்ட் குல்பதீன் நைப் 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுக்குறாங்க. ஒரு 10 ஓவர்ஸ்க்கு 60 மாதிரி வந்துட்டு ரிமைனிங் 10 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 ரன்ஸ்க்கு அட்டெம்ப்ட் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா 160 டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கண்டிப்பா ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்தியன் டீமோட பவுலர்ஸ் இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்தா கண்டிப்பா இந்தியன் டீம் ஆப்கானிஸ்தானை ஒரு 140 130 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா இந்தியன் டீம் அந்த டார்கெட்டை சேஸ் டவுன் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. எனிதிங் அபவ் 160 170 இருந்ததுன்னா கண்டிப்பா இந்தியன் டீமே பாத்தீங்கன்னா அப்செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் அப்செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்தியன் டீமோட பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். இந்த பவர் பிளேல ஒரு 33 for 3 அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான கண்டிப்பா ஆப்கானிஸ்தானோட முதுகெலும்பை நீங்க நொறுச்சிட்டீங்க அப்படின்றத நான் கான்பிடென்ட்டா சொல்லுவேன். அண்ட் இந்த மேட்சை ஜெயிக்க இந்தியன் டீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் எட்ஜ் ஆஃப் 51% தான் கொடுப்பேன். பிகாஸ் ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்கானிஸ்தானோட டாப் ஆர்டருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. சப்போஸ் இந்த டாப் ஆர்டரையும் நீங்க அடிக்க விட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவும் அதாவது ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவும் விக்கெட் விழுந்துச்சுன்னா கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் இந்தியன் டீம் அப்செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. பட் கன்சிடரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாக் அவுட்ஸ் நான் இந்தியன் டீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 51% அட்வான்டேஜ் கொடுப்பேன். அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு 49% அட்வான்டேஜ் கொடுப்பேன். சோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் டீம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இந்த சூப்பர் 8 மேட்ச்ல ஜெயிப்பாங்களா இல்லனா ஆப்கானிஸ்தான் டீம் ஃபைன் ரன்னை பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல இருந்திருக்கு அந்த ரன்னை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.